ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இப்ப ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் டப்பிங்ல வந்த சூப்பரான 5 சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா, லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5வதா இருக்கிற படம் 2024ல ரிலீஸ் ஆன ரெபல் மூன் பார்ட் 2. IMDbல இருந்து இந்த படத்துக்கு 5.2 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரெபல் மூன் பார்ட் 1 உடைய கடைசியிலேயே நம்ம ஹீரோயின் வில்லனை போட்டு செம்மட்டி அடிச்சிருப்பாங்க. ஆனா இன்னும் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா சாகல, உயிரோட தான் இருக்கான். அவனுடைய டீம் சைட்ல இருந்து நம்ம ஹீரோயினுடைய டீம் சைடுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது. என்னன்னா, உங்களுடைய அந்த கிராமத்துக்கு இன்னொரு 5 நாள்ல நாங்க அந்த இடத்துக்கு வருவோம். அதுக்குள்ள நாங்க சொன்ன அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க அறுவடை செஞ்சு தயாரா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன மாதிரியே 5வது நாள் நம்ம ஹீரோயினுடைய கிராமத்துக்கு வில்லனோட ஆளுங்க வந்துடுறானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய டீமுக்கும் அந்த வில்லனுடைய கேங்குக்கும் நடுவுல எந்த மாதிரியான சண்டைகள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. இது நம்ம ஜாக் ஸ்னைடரோட மூவி. படத்தை பாருங்க. படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மிரட்டி வச்சிருந்தாங்க. மெயினா படத்துல வரக்கூடிய விஷுவல்ஸ்லாம் நீங்க பாருங்க. அவ்வளோ ஸ்டன்னிங்கா சூப்பரா இருக்கும். இந்த படத்துக்கு பார்ட் 1 மூவி கூட இருக்கு. போன வருஷம் தான் பார்ட் 1 மூவிய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் பார்ட் 2 மூவியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 படமே பார்க்கறதுக்கு டீசென்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை நம்ம ஜாக் ஸ்னைடருக்காகவே நீங்க இந்த 2 படத்தையுமே பார்க்கலாம். சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. 2 படமும் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்கிற படம் 2024ல ரிலீஸ் ஆன கோட் 8 பார்ட் 2. IMDbல இருந்து இந்த படத்துக்கு 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சில சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கும். இப்படி இருக்கிற சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கிற அந்த மனுஷங்களை எல்லாம் ரோபோட்டிக்ஸ் அவங்கள வச்சு பாத்தீங்கன்னா, ரோபோட்டிக் காப்ஸ் இருப்பாங்க. அவங்கள வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்பதான் ஜெயில்ல இருந்து வந்திருக்காரு. இப்போ ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி இருப்பா. அந்த பொண்ணுடைய பிரதர் வந்து ஒரு காப்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா சாவடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக நீதி கேட்டு அந்த பொண்ணுக்கு உதவி பண்றதுக்காக நம்ம ஹீரோவோடைய உதவியோட அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா களத்துல இறங்குறா. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணுடைய அந்த பிரதருடைய டெத்துக்காக நீதி வாங்கி கொடுத்தாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு கான்செப்டாவே இருக்கும். மூவிய பாருங்க. படத்துல அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரியான அந்த சீன்ஸ்லாம் விஷுவல் வைஸ் ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. படத்துல காமிச்சிருந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மூவி முழுக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியா சூப்பரா எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் கூட இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்க்காமலே டைரக்ட்டா இந்த செகண்ட் பார்ட் கூட பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்கிற படம் 2022ல ரிலீஸ் ஆன மிரா. IMDbல இருந்து இந்த படத்துக்கு 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, வானத்துல இருந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து நம்ம பூமியில விழுந்து இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு பயங்கரமான டிசாஸ்டர் ஒண்ணு நடக்குது. பூமியில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. இந்த பொண்ணுடைய ஒரிஜினல் அப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல தான் இருப்பாரு. இப்போ அந்த ஸ்பேஸ்ல இருந்து பூமியில இருக்கக்கூடிய தன்னுடைய சின்ன பொண்ண காப்பாத்துறதுக்காக அந்த ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, அவரு ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய பொண்ணை எப்படியாவது இந்த டிசாஸ்டர்ல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாரு. இந்த முயற்சியில அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா, அவரோட சின்ன பொண்ணை இந்த டிசாஸ்டர்ல இருந்து அவரு நல்லபடியா காப்பாத்தினாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு வேற லெவலான ஸ்டோரியாவே இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல அந்த டிசாஸ்டர் சீன்ஸ் எல்லாம் விஷுவல் வைஸ் செம்மையா காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்பேஸ்ல இருந்துகிட்டே தன்னுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவர் யூஸ் பண்ற அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் டேர்ம்ஸ்லாம் படத்துல ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. அண்ட் படம் கொஞ்சம் எமோஷனலாவும் நல்லா இருக்கும். சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா, சூப்பரான இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிய மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
நம்ம லிஸ்ட்ல 2வதா இருக்கிற படம் 2017ல ரிலீஸ் ஆன பிளேட் ரன்னர் 2049. ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துடைய வில்லன் குளோனிங்கை வச்சு மனுஷங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும், இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இவனுடைய இந்த திட்டத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற முயற்சியில நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த விதமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் படத்துல காமிச்சிருந்த விஷுவல்ஸ்லாம் பாருங்க, சான்ஸே இல்ல. அவ்ளோ பயங்கரமா பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. மூவி ஸ்கிரீன் பிளே வைஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் சரி, செகண்ட் ஹாஃப்பும் சரி, இந்த மூவிய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோவா டிராமாவா தான் பார்த்தீங்கன்னா போகும். பட் விஷுவல் வைஸ் படத்த வேற லெவலுக்கு மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் இங்க நான் சொல்லுவேன். படத்துல ஆனா டி அர்மாஸும் சின்ன கேரக்டரா இருந்தாலும் ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா அத நடிச்சு குடுத்திருப்பாங்க. அண்ட் படத்துடைய ஹீரோவா ரயன் காஸ்லிங் அட்டகாசமா பண்ணியிருப்பாரு. மூவி நல்லாவே இருக்கும். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் கூட இருக்கு. ஆனா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்க்காம டைரக்ட்டா இந்த செகண்ட் பார்ட்ட கூட நீங்க பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துட்டு செகண்ட் பார்ட்ட பாருங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இப்ப தமிழ் டப்பிங்ல தான் இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த படத்த கண்டிப்பா ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 1 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன அட்லஸ். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஏஐ சிஸ்டம்னா சுத்தமா பிடிக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹேர்லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் ஒண்ணு இருக்கும். அந்த ரோபோட் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரோபோட்ட புடிக்கிறதுக்காக இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஏஐ சிஸ்டமோட சேர்ந்து களத்துல இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த ஹேர்லோன் அப்படின்ற அந்த ரோபோட்ட கடைசியில இவங்க நல்லபடியா புடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு வேற லெவலான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. இந்த படத்துல ஹீரோயினா நம்ம ஜெனிஃபர் லூபஸ் தான் நடிச்சிருக்காங்க. படத்த பாருங்க. அல்டிமேட் லெவலா இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் வைஸ் மூவிய செம்மையா இவங்க எடுத்திருக்காங்க. மெயினா படத்துல காமிச்சிருக்க விஷுவல்ஸ் ஆகட்டும், படத்துல வர ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல அந்த ஏஐ சிஸ்டம்க்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல வரக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே ரசிக்கும்படியா சூப்பரா பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் படத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூப்பரான செம்மையான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்காதவங்க எக்காரணத்த கொண்டும் மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன இந்த 5 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸுமே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 5 படங்களும் இப்ப ரீசென்ட்டா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் டப்பிங்ல வந்திருந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.